ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், அதில் ஹேர் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் பன் ஹேர் ஸ்டைல் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த பன் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எம்ப்ராய்டரி த்ரெட், நார்மல் நீடில், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். ஸோ நீங்கள் கலர் உங்களுடைய விருப்பம். என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல கலர் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெட், ப்ரௌன், பிளாக் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நீடிலில் நான் த்ரெட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது 6 ரன்றாக நான் எடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரேசிங் எடுத்து ஒரு இமேஜ் வரைஞ்சிக்குங்க. இப்போ எந்த கிளாத்தில் போட போகிறீங்களோ அந்த கிளாத்தில் இதே போல் பென்சிலில் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு இப்போ இங்கே பாருங்கள், நான் இதில் சாட்டின் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன். இல்லை ஒவ்வொரு ஸ்டிச்சாக நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் நேம் சொல்லுவேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் போடும் போது அது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன ஸ்டிச் நான் போடுறேன்னு தெரியணும் இல்லையா, அவங்களுக்காக தான் இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேப் விட்டும் நீங்கள் போடலாம், இல்லை தொடர்ந்தும் போடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு சைடு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிக்கிறேன். லைன் வரைஞ்சிருக்கும் பாருங்கள். இது நம்ம ஹேண்டில் போடுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேப் விட்டு தான் நான் போடுறேன். ஏன்னா கேப் விட்டு போடும்போது அதுவும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கண்டினியூஸாக போடனாலும் நீங்கள் போடலாம், உங்களுடைய விருப்பம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ஒரு ஹேர் ஸ்டைல் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். இன்றைக்கி நம்ம டைப் 2 தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச் அழகாக வந்துடும். பார்த்தீங்களா, அந்த நம்ம விட்டு அந்த இடம் ப்ளைனாக தெரியாது. அங்கேயே த்ரெட் ஒர்க் பண்ணால உங்களுக்கு அது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆயிடும். இப்போ இந்த ஒரு ஹேண்ட் மட்டுமே நான் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் 13 தான் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் 29 ஸ்டிச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறோங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும். ஏன்னா என்னென்ன ஸ்டிச் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இது நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். இப்போ நான் இந்த சைடும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுங்கள், இங்கே இப்போ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ இது ஒரு 2 வரைக்கும் லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது ஈவனாக வரணும்னா நீங்கள் பென்சிலில் ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈவனாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டும் நீங்கள் போடலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் போடலாம். இதுவும் அதே போல் தான் சாட்டின் ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ணேன். என்னென்னா கொஞ்சம் கேப் விட்டு போடும் போது நம்ம ஈஸியாக அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம், ஈவனாகவும் வந்துடும். பாருங்கள், நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லித்தரேன். ஸோ எல்லாருக்கும் புரியும். உங்களுக்கு புரியலன்னா கீழே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கிளாஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். லைவ் வீடியோவும் ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ப்ளவுஸில் டிசைன் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த குட்டி குட்டி ஸ்டிச்செல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே ஓனாகவே உங்களுடைய ப்ளவுஸில் பண்ணும்போது அது ஒரு
உங்களுக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ போட்டுட்டோம். இப்போ இங்கே கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து அழகாக வந்துடும். பார்த்தீங்களா? நம்ம எங்கெல்லாம் கேப் விட்டோமோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கேப்பு தெரியாமலே போயிடும். இல்லை நீங்கள் வந்து தொடர்ச்சியாகவும் கண்டினியூஸ் ஆகவும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடலாம். 2 விதமாகவும் நீங்கள் போடலாம். ஸோ நான் 2வது மெத்தடும் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோவில். இதில் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் போடுறேன். ஸோ நான் இந்த பகுதி வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இங்கேயே வந்து நான் என்ன பண்ணுறேன், சாட்டின் ஸ்டிச்சு தான் நான் போடுறேன். ஸோ இதுவும் வந்து அதே மெத்தடாக இதே போல் நீங்கள் கேப் விட்டு போடும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து நல்லா வரும். ஸோ நான் இந்த சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதோட நெக்குக்கு வந்து நம்ம அழகாக டிசைன் தரலாம். இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா எல்லோ கலர் தான் நான் எடுத்துருக்கேன். இது வந்து 6 ஸ்ட்ராண்ட் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா செயின் ஸ்டிச்சில் நான் போடுறேன். நீங்கள் இதில் வந்து என்ன ஸ்டிச் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இதில் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து டிசைனாக நான் போடுறேன். இல்லை நீங்கள் வந்து இதில் பீடும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பீடு கொடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்குக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதெல்லாம் பேசிக் ஸ்டிச், இதெல்லாம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த ஸ்டிச்செல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை எந்த ஸ்டிச் வேணால் யூஸ் பண்ணலாம், இதுதான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. இப்போ நெக்குக்கு பாருங்கள், அழகாக நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டில் வந்து நீடியில் வந்து கீழே பஞ்ச் பண்ணி கீழே நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இங்கே நெக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கலாம், எந்த கலர் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் கலர் எடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் வந்து பேக் ஸ்டிச் தான் நான் கொடுக்குறேன். இங்கேயும் அதே போல் தான், இதுதான் கொடுக்கணும்னு கிடையாது. இதை சுற்றி நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக அந்த ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். ஸோ மெத்தட் வந்து இந்த மெத்தட், இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 3 ஸ்டாண்டு தான் நான் எடுத்து இருக்கேன். ஸோ பாருங்கள், பேக் ஸ்டிச்சும் உங்களுக்கு தெரியும். நான் இந்த 1 சைடு மட்டும் காமிக்கிறேன், எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது வந்து பேக் ஸ்டிச். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சுன்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்டே நான் போடுறேன். இப்போது இதுக்கு வந்து நம்ம பேக் ஸ்டிச் தான் போடுறோம். இந்த சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணோம், செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம், பேக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்கு பாருங்கள், இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதே போல் தான் அந்த சைடை வந்து ஃபினிஷ் பண்ணோம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அதோட ஹேருக்கு வந்து நம்ம போடலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துருக்கேன், 6 ஸ்ட்ராண்ட் எடுத்துருக்கேன். இப்போ இதுவும் அதே போல் தான், நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா சாட்டின் ஸ்டிச், அதே ஸ்டிச்சு தான். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாகவும் போடலாம், இல்லை கேப் விட்டும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் பிளாக் கலராக வந்து இதில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பென்சிலில் ட்ரேசிங் எடுத்துகிட்டு வரையும் போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் புல்லிங் கிராஃப்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இயரிங் வீடியோ. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அது ஒரு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேட்டாகவும் இருக்கும்.
இப்போது நம்மளுடைய எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோவும் நான் வந்து போட போகிறேன். ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோவை வந்து பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், அந்த எண்டிங்லாம் வந்து கரெக்டாக போடணும். நீட் ஃபினிஷிங் வந்து இருக்கணும். நம்ம பண்ணுற ஒர்க்கு நீட்டாக இருக்கணும். ஏனோ தானோன்னு போடக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த கேப்லேயே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபில் பண்ணிடுங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நான் 6 ஸ்டாண்ட் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை பாதி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் வந்து ஸ்பைடர் வெப் தான் நம்ம போட போகிறோம். ஸ்பைடர் வெப் டிசைன் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் போட போகிறேன். இது வந்து 6 ஸ்டாண்ட் எடுத்து 12 ஸ்டாண்டு வந்து நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பைடர் வெப் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். ஸோ நான் 5 லைன் வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா போன வீடியோவில் வந்து நம்ம அந்த ஹெட்டோடு சேர்த்து நம்ம வரைஞ்சிருப்போம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து நான் பாதி சைடு மட்டும்தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா மீதி வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன்னு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். 5 லைன் மட்டும் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த லைன் மேலேயே வந்து ஸ்டிச்சு வந்து போடுங்க. ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், மிடில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது ஒரு சென்டரில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. நீடில் எடுத்துக்கிட்டு இப்போ மேலே இருக்கிற இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு மேலே பக்கத்தில் இருக்கிற இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் அடியில் விட்டு நீங்கள் எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அழகாக வரும். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரோஸ் போலேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் அடுத்தடுத்து ஒரு ஸ்டிச்சிங்கை வந்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து போடணும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக பன் ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் கீழேருந்து எடுக்கும் போது கீழே பக்கத்தில் மேலே விட்டுட்டு அது பக்கத்தில் வந்து நீங்கள் அடியிலேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து வரும். பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து இதிலே அழகாக நீங்களே வந்து போடலாம். இந்த த்ரெட்டுக்கு அடியில் தான் விட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். த்ரெட்டு வந்து இந்த இடத்துல போடும்போது ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா நீடில் வந்து உள்ளே போகிறோம். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டியது இருக்கும். இப்போ நான் எல்லாமே பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சிங் விட்டுட்டு அதோட மிடில் தான் நான் அடியில் தான் எடுத்து நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாகவே நான் போடணும். ஓவன் ரோஸ் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அழகாக இதை ஃபினிஷ் பண்ணிட்டு கீழே நாட் போட்டுருங்க. இப்போ இதை சுற்றி வந்து அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நெக்குக்கு போட்டோம் இல்லையா, அதே டிசைன் வந்து அதே கலர் தான் எடுத்துருக்கேன். ஸோ எடுத்துட்டு இப்போ எந்த சைடில் வேணால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த பன் ஹேர் ஸ்டைலுக்கு கீழே என்ன பண்ணுங்க, அழகாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போல் நீங்கள் ஒரு டிசைன் வந்து போடுங்க. ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். பக்கத்தில் நீங்கள் போடும் போது அது வந்து இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 3 சுற்று தான் சுற்றி இருக்கேன். ஸோ அது நீங்கள் எத்தனை சுற்று வேணுமோ அது நீங்கள் சுற்றிக்குங்க. நான் வந்து 3 சுற்றும் போது அது பார்க்கறதுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது இப்போ நம்ம இந்த பன் ஹேர் ஸ்டைலை சுற்றி
ஒரு அழகாக நம்ம ஒரு ஃப்ளவர் போல் நம்ம ரெடி பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கலரும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். அது உங்களுடைய விருப்பம். இப்போ இந்த ஹேர் ஸ்டைலே நம்ம வந்து கூட வந்து பீடை ஆட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ வீடியோவை திறந்து பாருங்கள். அந்த பீடு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வரணும். ஃப்ரெஞ்ச் நாட் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து நீங்கள் தலையில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். நான் ஒரு ரோ மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டபுள் லேயராகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டு செகண்ட் லேயரை வந்து கொடுக்கலாம். இல்லை பாதி சைடு மட்டுமும் நீங்கள் வந்து இது வந்து கொடுத்தீங்கன்னா அது இன்னமும் நல்லா இருக்கும். ஸோ நான் பாருங்கள் தொடர்ந்து நான் கண்டினியூஸாக கொடுக்கும் போது அதுவும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து போடலாம். இந்த ஹேர் ஸ்டைல்லே வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னா என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ மிடில் வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீடில் வந்து கீழேருந்து எடுத்துட்டு சேம் டேட்டு தான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் இருக்கிறப்பல போட்டு விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே அழகாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் வந்து சிம்பிளாக இருக்குது இல்லையா, ஸோ சின்னதாக ஒரு டிசைன் போல் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு ஸ்மால் சைஸ் பீடு எடுத்துருக்கேன். 2 mm பீடாவும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை சுகர் பீடும் வந்து நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே நாட் போட்டுட்டு இப்போ இங்கே கீழே பாருங்கள் இந்த இடத்துல ப்ளைன் ஆகிற இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் பீடு ஒர்க் கொடுக்கும்போது அதுவும் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பீடு போட்டு நார்மல் நீடில் தான் நான் வந்து சொல்லித்தரேன் இந்த பீடு ஒர்க். ஸோ இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி இது வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து போடுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாகவும் இந்த பீட் வந்து கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரேராகவும் வந்து கொடுக்கலாம். பாருங்கள் நான் ஒரு 3 பீடு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.